தாவேகா கட்சி தலைவர் விஜய் வந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காரு. அந்த பிரச்சாரத்துல மக்கள் எழுச்சி நல்ல பெரிய அளவுல வரவேற்கப்பட்டிருக்கு. அது சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னாலும் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் மாநாட்டுல வந்து பேசினாரு. எங்க தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் ஆப்போசிட் பார்ட்டி, எங்களுக்கு ஆப்போசிட் வந்து டிஎம்கே தான், மற்றபடி வேற எந்த கட்சியும் கிடையாது அப்படின்னாரு. அப்போ டிஎம்கே எதிர்க்கக்கூடிய விஷயத்த வந்து இவங்க ஆதரிக்க கூடாது இல்லையா? ஆனா அவர் எப்படி பேசினாரு, அந்த மாநாட்டுல வந்து நீட்டை வந்து எதிர்க்கணும், நாங்க எதிர்ப்போம், எங்களுக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிறத பேசினாரு. நீட்டோட புரிதல் என்னங்கிறது மாணவர்களுக்கே ரீச் ஆயிடுச்சு. அதை வந்து அரசியல் வந்து பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் தன்னை இதை வந்து தாவேகா கட்சி தலைவர் வந்து ஆதரிக்கிறார் அப்படின்னா அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை, இதை வந்து அரசியல் தான் பண்றாங்க திமுக அப்படிங்கிறத அவர் உணரல. அப்ப அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைங்கிறத காமிக்குது. அது இல்லாம கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடிக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கை வந்து யாருக்கிட்ட வைக்கணும்? எதிர்பார்ட்டி டிஎம்கே அப்படிங்கும் போது நீங்க தானங்க பண்ணீங்க, நீங்க காங்கிரஸ் மேல கூட்டணியில இருக்கும் போது நீங்க தானங்க கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தீங்க, அப்போ நீங்க தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கணும். ஆனா இவர் வந்து டிஎம்கே வந்து இன்னைக்கு அரசியல் பண்றாங்கன்றது தெரிஞ்சும் அதை கேட்காம இவர் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரியே மத்திய அரசை வந்து கேட்கிறாரு. அதுக்கும் மேல மத்திய அரசுன்னு சொல்லாம ஒன்றிய அரசுங்கிறாரு. ஒன்றிய அரசுங்கிறது வரலாற்று பிழை. இப்ப வந்து ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு ஒன்றிய அரசுன்னு ஒரு டிராமா பண்ணி இன்னைக்கு அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவருடைய அப்பா காலத்திலயும் சரி, திமுக வந்து மத்திய அரசுல வந்து கூட்டணியா இருக்கும் போது, காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் போதும் அது மத்திய அரசா தான் இருந்துச்சு. அப்போ உங்களுடைய ஹெரிடிட்டியில இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மத்திய அரசா இருந்ததை இவங்க சொல்ற ஒன்றிய அரசை நீங்க அப்போஸ் பண்ணிக்காம, அதை ஏத்துக்காம, நிராகரிக்காம, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது அவங்க எப்படி உங்களுக்கு எதிர்கட்சியா ஆவாங்க? நீங்க அவங்க தான் எங்களுக்கு வந்து ஆப்போனன்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதுல வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து நீங்க வந்து ரிஹர்சல் பண்ணி படத்துல நடிக்கிற மாதிரி ரீல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியற மாதிரியே ரியல் ஸ்கிரீன்ல தெரியலாம், இவ்வளவுதான் ஈஸியான அரசியல் அப்படின்னு நினைச்சு களமிறங்குனீங்கன்னா எதிர்காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு விவரமில்லாத பிள்ளைங்க வந்து உங்களை நம்பி ஒரு ஓட்டு போட்டு நீங்க எம்எல்ஏவே ஆயிட்டா கூட, முதலமைச்சரே ஆயிட்டா கூட களம் காண்பது என்பது கேள்விக்குறிதான்.